கடந்த ஒரு 7-8 வருடங்களா ஒன்று வயோதிகம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது மரணம். அதாவது கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க சார். நாங்கள் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மத்தியானம் யாராவது பில் அடிச்சாங்கன்னாக்கா நம்மளே திட்டிகிட்டே போவோம், எவனா மத்தியானம் நம்ம பில் எழுப்பலாம் அப்படின்னு. ஸோ சோம்பேறித்தனத்துக்குண்டான நிறைய வழிகள் வச்சுருக்கோம். ஹாய், திஸ் இஸ் ஆர்ச்சனா ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் கம்யூனிட்டியோட டைரக்டர் மிஸ்டர் அஸ்வின் சார் கூட இருக்கோம். ஹாய் சார். வணக்கம். சீனியர் லிவிங் கம்யூனிட்டி சென்னையில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ இதோட க்ரோத் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போதான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடந்த ஒரு சில வருஷங்களை சொல்கிறீங்களா இல்லை ஒரு சில 10 வருடங்களை சொல்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா கடந்த ஒரு 15-20 வருடங்களாகவே இங்கே நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ அதனுடைய தேவை நிறைய பெருகி இருக்கு. தேவை பெருகி இருக்குங்கிறத விட தேவையுடைய புரிதல் வந்திருக்கு. ஏன்னா தேவை என்றைக்குமே இருந்திருக்கு. ஏன்னா வயோதிகத்தில் தனிமை என்பது எப்போதுமே இருந்திருக்கு. அதனுடைய புரிதல், அதில் என்ன சேவைகள்லாம் தேவை நமக்கு அப்படின்ற புரிதல் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற நிதர்சன உண்மைகள் 3. ஒன்று வயோதிகம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது மரணம். இது 2 வந்து நிதர்சன உண்மைகள். இதுலேயே நம்ம தப்பிக்கவே முடியாது. இதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்க தான் முடியும். அந்த ப்ரிப்பேராக இருக்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அதனுடைய புரிதல் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ சென்னையில் அதோட க்ரோத் பற்றி சார். இட் இஸ் பீன் வெரி குட். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனாக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ கொரோனாக்கு அப்புறமா ஒரு பெரிய க்ரோத் வந்திருக்கு. ஏன்னாக்கா பீப்புள் ஹவ் ரியலைஸ்ட், அவங்களால தனியாக காசு இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் நிறையா வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற அந்த செக்மெண்ட், எக்கனாமிக் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு. அதனால சென்னையை சுற்றியும் உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட். இது எதுனாக்கா சென்னை ஹஸ் பிகம் அ வெரி, முன்னெல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி கோயம்புத்தூர் இஸ் ரிட்டையர்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்லி வெதர்னால, அது வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதே முதல்லையும் சரி இப்பவும் சரி, அதை விட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜாஸ்தி. ஏன்னா பை பீயிங் a sheer metropolitan city and one of the oldest business cities of India, the number which is there, இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய நம்பர் ரொம்ப ரொம்ப பெருசு. இதனுடைய இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஒரு காலத்தில் வந்து மெட்ராஸ்க்கு வந்து, சென்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாம்பாங்க. எங்கே இருந்தாலும் இங்கே வந்தாக்கா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பெட்டராக இருக்கும். நார்த்லேருந்துலாம் நிறைய வருவாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து இங்கே நிறைய பேர் வர்றாங்க. இட்ஸ் அ மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இங்கே. ஸோ ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறது வந்து இந்த ஓல்டேஜில் வந்து உங்களுக்கு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும், விச் இஸ் அவைலபிள் இன் சென்னை. ஸோ சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் மார்க்கெட்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நல்லா க்ரோ ஆகிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பிராண்ட்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. பட் இது வந்து ரியல் எஸ்டேட், நமக்கு இதில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு டான்ஜிபிளாக இருக்கிற ப்ராடக்ட் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிற அந்த வேல்யூ எங்கே இருக்குன்னாக்கா சர்வீஸில் இருக்கு. ஸோ அது என்ன ஒரு ரியல் எஸ்டேட் பிளேயராக இருந்தாலும் அது ஒரு சர்வீஸ் பிளேயராக இல்லை அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் அ கோல்ட் ரஷ். இன்னைக்கு ஒரு கோல்ட் ரஷ். எல்லாரும் அதில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு உள்ள வராங்க. யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா, யார் அந்த சர்வீஸ் மென்டாலிட்டியோட சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, ரிட்டையர்மெண்ட் சீனியர் லிவிங் ஹேண்டில் பண்ண முடியுமோ, அவங்க மட்டும்தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீனியர் லிவிங் கம்யூனிட்டி. பட் உங்களுக்கு எப்போ சீனியர் லிவிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்தது? அதுக்கு என்ன ரீசன் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு செரண்டிபிட்டி. ஏன்னா நான் ஆரம்பித்தது வந்து 16 வருஷங்கள் முன்னாடி. இது வேற ஒரு கம்பெனியோடு நாங்கள் இருந்தப்போ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அது வந்து இட் பிகேம் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிராண்ட்ஸ் இன் சீனியர் லிவிங்.
அதுக்கு பிறகு இன்னொரு கம்பெனி நானே இன்னொரு சில ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுவும் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிராண்ட்ஸ் இன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து 2022 பாரதி மிராக்கியோட அண்ட் வேரியஸ் அதர் ஃபண்டிங் பார்ட்னர்ஸ் லைக் ஜிடிபி இவங்களுடைய அசிஸ்டன்ஸோட இன்னைக்கு நல்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இன் சென்னை அண்ட் அக்ராஸ் சவுத் இந்தியாவை ஆகிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேல நம்மளுடைய கல்ச்சரல் வேல்யூ அதில் நம்ம செட் ஆச்சு. ஏன்னா நாம வளரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் 2 தாத்தா 3 பாட்டி இப்படிதான் வளர்ந்துருக்கோம். நம்மளாம் சின்ன குழந்தை இல்லை. அதனால அது அப்போ ஐ வாஸ் மச் யங்கர். இன்னைக்கு ஓரளவுக்கு ஐ எம் ஆல்சோ ஓல்டர். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் மச் யங்கர். அந்த கல்ச்சுரல் வேல்யூ இன்னும் நல்லா சிங்க் ஆச்சு. அந்த சிங்க்ரனைசேஷன் வந்தது, ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி இருந்தது. அதனால இதுல வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது. அப்ப ஆரம்பிச்சது தான் அது. வேற ஒண்ணு. சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில என்னென்ன சர்வீஸ்லாம் ஆஃபர்ஸ் பண்றீங்க சார்? சரி, ஜென்ரலா எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு சில ஃபண்டமெண்டல் சர்வீசஸ் இருக்கும். அது இருக்கு. அதை தாண்டியும் நம்ம இங்க செய்யறோம் எலிமெண்ட்ஸ்ல. முதல்ல எல்லாருக்கும் தேவை இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சேஃப்டி செக்யூரிட்டிக்கு நம்ம என்ன பண்றோம்? இங்க நம்ம வந்து சேஃப்டி செக்யூரிட்டிக்கு காமன் செக்யூரிட்டி இருக்கு. சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதாவது எல்லா காமன் ஏரியாலையும் இருக்கும். டு என்ஷூர் சேஃப்டி, சேஃபாக இருக்காங்கன்றதை பொறுத்து இவங்க பெரியவங்க அப்படிங்கிறதுனால இவங்க தனியாக வெளில போகிறாங்க வராங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணும். அதுக்கப்புறமா ரொம்ப தேவையானது சர்வீசஸ் வந்து மெடிக்கல் சர்வீசஸ். எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் எங்களுக்கு வந்து ஒரு பேராமெடிக்கல் சென்டர். உங்களுக்கு வந்து 24/7 அங்கே வந்து நர்ஸ் இருப்பாங்க. நர்ஸ்னாக்கா 1 or 2 டிபெண்டிங் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் அங்கே இருப்பாங்க. பிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, கேர் டேக்கர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட 24 மணி நேரமும் இருக்கும். அவங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட் ஆரம்பிச்சு, பிபி பார்க்கறது ஆரம்பிச்சு, இசிஜி வரைக்கும் எல்லாமே அங்கேயே பண்ணிடலாம். அண்ட் ஜீரியாட்ரி, அதாவது வயதானவர்களுக்கு உண்டான மெடிசின் இருக்கு இல்லையா, இது வந்து மோர் சார்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன், மானிட்டரிங் அண்ட் ப்ரிவென்ஷன். மானிட்டரிங்னாக்கா இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ரெசிடென்ட்ஸை வந்து 4 கேட்டகரி இவங்க பிரித்து வச்சுக்குவாங்க மெடிக்கல் ஃபைல்ஸில். சிங்கிள் ரெசிடென்ட்ஸ், சிங்கிள் அண்ட் டிபெண்ட், அப்புறம் கப்பிள் அண்ட் ஹெல்தி, கப்பிள் அண்ட் டிபெண்ட், இந்த மாதிரி செவரல் கேட்டகரிஸை பிரித்து வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மெடிக்கல் சென்டர்ஸை விசிட் பண்ணுறதோ, இவங்க போய் வீட்டுக்கு போய் செக் பண்ணுறதோ, அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேராமெடிக்கல் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்கு. மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட். ஹெல்தி ஃபுட், நியூட்ரிஷனல், ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இப்போ ஜென்ரலாகவே ஹெல்தினாக்கா வாயில வைக்க வழங்காம ஒரு டேஸ்டே இல்லாத ஒரு ஃபுட்டுன்னு நினச்சிக்குவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. டேஸ்டியாகவும் இருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடிக்டிவ்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், ரொம்ப மசாலா போடாமல், உப்பு காரங்கள் இதெல்லாமே மிதமாக இருந்தாலே டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கார்டியோ டயாபெட்டிக் ஆப்ஷன்ஸ், இப்போ டயாபெட்டிக்ஸ் இல்லை கார்டியோக்கு இருந்தாக்கா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்றா அதை பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரியான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. காமன் டைனிங். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் சமைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு, நமக்கு ரிட்டையர்மெண்ட்னா என்ன தெரியும்னா 55 வயசுக்குலேருந்து 60 வயசுக்குள்ள நம்ம ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறதான் தெரியும். ஆம்பளைங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. வீட்டில் கையில் எப்போ கரண்டி கை விட்டு போகுதோ அன்றைக்கி தான் பொம்பளைங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். கண்டிப்பாக. ஸோ அவங்களால லைஃப் முழுக்க சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க அதுக்குன்ட்டு கரண்டி விட்டுருவாங்கன்னு இல்லை, ஏன்னா அது அவங்களுடைய செங்கோல். அதனால அந்த கிங்டம், அந்த குவீன்டம் அவங்களது தான். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே தே ஆர் டிபெண்ட் ஆன் த காமன் டைனிங் ஃபுட்டு. 4வது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய கன்வீனியன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் த லேடிஸ், என்னன்னாக்கா ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். நீங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு நம்ம வீட்லேயே வந்து வேலைமா வரலன்னா என்னெல்லாம் பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். ஸோ இது இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வில் என்ஷூர் தினமும் காலையில யாராவது வருவாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு ஷெட்யூல்டு ஒர்க் இருக்கும். வேலையை முடிச்சுட்டு கையெழுத்தாக்கிட்டு போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரிசார்ட்ல இருக்க மாதிரி நிம்மதியாக, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும், ரிசார்ட்ல இருக்க மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு போயிடும். ஸோ இது இந்த மாதிரியான பேசிக் சர்வீசஸ்லேருந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டு சர்வீசஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கணும். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்ல சீனியருக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டிசைன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார்?
சரி, நம்ம எல்லா ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியுமே வந்து வெல் ரிசர்ச் அண்ட் டிசைன்டு ஃபார் சீனியர்ஸ். இப்போ காமன் ஏரியா பார்த்தீங்கன்னா காரிடார் விட்லேருந்து அதுக்கு வர்ற வென்டிலேஷன், லைட்டு, அதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ, இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். சில சமயங்களில் நம்ம வந்து வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்குன்னு பார்த்து பண்ணுறோம், ஆனால் மழை காலத்தில் அது வெளியே தண்ணியும் உள்ளே வந்துடுது. ஸோ இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காமன் ஏரியா வந்து எல்லாமே ஆக்சஸபிளாக இருக்கும். எல்லாருக்குமே மினிமம் ஆக்சஸ் டு 2 லிஃப்ட் இருக்கும் ஒரு பிளாக்ல. இந்த 2 லிஃப்ட் எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்ல இருந்துச்சுன்னா கூட இன்னொரு லிஃப்ட் யூசேஜுக்கு இருக்கா மாதிரி. 2ல் ஒரு லிஃப்ட் எப்போதுமே வந்து ஸ்ட்ரக்சர் லிஃப்டாக இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சின்னா ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் லிஃப்ட் இருக்கும். திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் த காமன் டிசைன்ஸ். வீட்டுக்குள்ள நிறைய டிசைன் இம்ப்ரூவைசேஷன்ஸ் இருக்கு. பேசிக் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு பாத்ரூம்ல வந்து கிராப் ரீல்ஸ் இருக்கும், உட்காந்து கிளாசட் ஏரியால கையில பிடிச்சிட்டு எந்திரிக்கிற மாதிரி. பிறகு ஷவர் ஏரியால பிடிச்சிட்டு குளிக்கிற மாதிரி. ஏன்னா அங்கதான் வந்து 80-90% ஃபால், அதாவது கீழே விழுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல தான் விழுகும். ஸோ அங்க அது இருக்கும். அது மாத்திரம் இல்லாம பாத்ரூம்ல ஏன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு நிறைய நேரம் நின்றுட்டு குளிக்கும் போது தான் வழுக்குவாங்க, நின்று குளிக்கவும் முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஷவர் சேர் ஒன்று உட்காந்து குளிக்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லாமல் பாத்ரூம் ஏரியாவில் ஆன்டிஸ்கிட் மேட் போட்டிருக்கும். ஆன்டிஸ்கிட் மேட்னா வழுக்காம, அவங்க வழுக்காது, இங்கே குளிக்கும் போது தண்ணி இருக்கும்போது வழுக்காது. ஆன்டிஸ்கிட் மேட் போட்டிருப்போம். சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிளாசெட்ல முழுசா உட்காந்து முட்டி ரொம்ப மடங்காது, உட்காந்து பாத்ரூம் போக முடியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து தேவையானவர்களுக்கு வந்து டாய்லெட் சீட் ரைசர் கொடுக்கணும். அதாவது 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட் ரைசர் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப முட்டி மடங்க வேணான்னு. இதெல்லாம் வந்து பாத்ரூம்குள்ள மாத்திரம் செய்யறது. வீட்டுக்குள்ள அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீட்லையும், இப்போ உங்க வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவருடைய கார்னர்லாம் இருக்கும், இந்த எட்ஜ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆமா சார். நமக்கே வந்து ஒரு சில சமயத்துல தெரியாதனமா இடிச்சுக்குவோம், இடிச்சு கையில காலில் கீறிடும். இது வந்து எஸ்பெஷலி காலுக்கு அடியில பார்க்க மாட்டோம், டப்புன்னு இடிச்சுக்குவோம், நல்லா கீறிடும். இது அது கீறும்பொழுது நமக்கெல்லாம் பரவாயில்ல, சீக்கிரமா ஆறிடும். பெரியவங்களுக்கு எஸ்பெஷலி டயபெட்டிக்ஸா இருந்தாக்கா புண்ணு ஆறுறது கஷ்டம். ஸோ எல்லா வீட்டிலையுமே வந்து உங்களுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்ஃபர்ட் எட்ஜஸ் இருப்பாங்க, அதாவது ரவுண்டட் எட்ஜஸா இருக்கும், ஷார்ப் எட்ஜஸே இருக்காது. ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்படியே தப்பி தவிர நம்ம இடிச்சிட்டா கூட அடிபடாது. இந்த மாதிரி ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய டிசைன் சேஞ்சஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கோம் ஃபார் ஸ்மால் கன்வீனியன்ஸ். இது வந்து பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியாது, வாழும்போது அதனுடைய அட்வான்டேஜஸ் நமக்கு புரியும். எலிமெண்ட்ஸ்ல கேருக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க சார், நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, முதல் முறையா நாங்க பல விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ், இப்போ நாங்கள் கட்டிட்டு இருக்க ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். வேர் வி ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஏஐ. முதல்ல டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய எல்லா வீடுகளுமே வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸ். ஆல் ஆஃப் தெம் ஆர் கனெக்டட். அதாவது உள்ள போகும்போது வீட்டுக்குள்ள நம்ம போற மெயின் டோரோடைய என்ட்ரன்ஸே கேமரா இருக்கும். அப்புறம் அந்த கேமராவோட எலக்ட்ரானிக் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வந்து கார்டு வச்சு இல்லை கைரேகை வச்சு இல்லை நம்பர் போட்டு உள்ள போகலாம், சாவியும் இருக்கும். கேமரா இருக்குங்கிறதுனால நம்ம வந்து பல நேரம் நம்ம வீடியோலயே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம்ல உட்காந்துருப்போம், மத்தியானம் யாராவது பில் அடிச்சாங்கன்னாக்கா நம்மளே திட்டிகிட்டே போவோம், எவன்டா மத்தியானம் நம்மளுக்கு வந்து எழுப்புறோம் அப்படின்னு. இது அந்த பிரச்சனை இல்லை, நம்ம மொபைலில் பார்த்து மொபைலில் கேமராவை பார்த்து மொபைல்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சோம்பேறித்தனத்துக்கு உண்டான நிறைய வழிகள் வச்சிருவோம். நமக்கு சோம்பேறித்தனம், வயதானவர்களுக்கு இது வந்து வசதிகள். இந்த மாதிரி ஆரம்பிச்சு வீட்டில் உள்ள அத்தனை லைட்ஸ், ஃபேன்ஸ், ஏசி அண்ட் கெய்சர், ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாமே வந்து மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஹோம்ஸ். இது வந்து கன்வீனியன்ஸ். கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ட் டிடெக்டர்ஸ் பொறுத்திருக்கும், இதர் இந்த பெட்ரூம் ஆர் இந்த உங்களுக்கு எந்த வேணுமோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹாலில். இந்த ஃபால்ட் டிடெக்டர் வந்து RF பேஸ்டு சேட்டலைட் கனெக்டட். எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நார்மல் ஒரு 2 மாதம் வந்து அவங்களோட மூமெண்ட் எல்லாம் வந்து காஜ் பண்ணி படிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்க திடீர்னு கீழே விழுந்தாக்க
அந்த ஃபால் வந்து இமீடியட்டாக எங்களுடைய மெடிக்கல் சென்டருக்கும் எங்கெங்கே தெரிவிக்கணுமோ ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜாக ஒரு வார்னிங் மெசேஜாக இமீடியட்டாக போயிடும். ஸோ கீழே விழுந்தாக்கா இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. அதுக்கப்புறமா இப்போ சிங்கிள் ரெசிடென்ட்ஸ் தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படுக்கை இருக்குன்னா அவங்க படுக்கைக்கு மேலே இன்னும் ஒரு ஹெல்த் மானிட்டர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஹெல்த் மானிட்டருடைய வேலை என்னன்னாக்கா, இவங்க ராத்திரி தூங்கும்பொழுது இவங்களுடைய பல்ஸ் ரேட் கீழே போனாலும், இவங்களுடைய ஹார்ட் ரேட் கீழே போனாலும், இவங்களுடைய டெம்பரேச்சர் திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாக போனாலும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனோமாலிஸ், ஹெல்த் அனோமாலிஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா இமீடியட்டாக இட் வில் கிவ் அஸ் அ வார்னிங் டு அவர் மெடிக்கல் சென்டர். அண்ட் ஸோ இந்த மாதிரி வார்னிங் சிக்னல்ஸ் போகும், ஸோ தட் வீ கேன் இமீடியட்லி ரெஸ்பாண்ட் டு இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இப்போ அவங்களுக்கு கையில் வேணுங்கிறவங்களுக்கு வாட்ச் மாதிரி விச் கேன் மானிட்டர் அவங்களுடைய ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட்டு, எஸ்பி, அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ், இது அவங்க எவ்வளோ நடக்கிறாங்க, இந்த மாதிரியான எத்தனை தேவையாக இருக்கோ அந்த ஹெல்த் மானிட்டரிங் ஃபுல்லாக அங்கே இருக்கும். தட் கேன் பி கனெக்டட் டு அவர் ஹெல்த் மானிட்டரிங் சென்டர் ஆல்சோ, வேர் வி வில் பி ஏபிள் டு மானிட்டர் தட் whenever it is necessary. இதை தவிர இப்போ எங்களுடைய மெடிக்கல் சென்டரில் வி ஹேவ் அட்வான்ஸ்டு டெலிகான்ஃபரன்சிங், அதாவது டெலிமெடிசின் ஃபெசிலிட்டிஸ். இந்தியாவில் உள்ள அத்தனை மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸோடையும் ஆன்லைனில் நம்ம கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கன்சல்ட் பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து ஒரு அப்பல்லோக்கோ இல்லை சிம்ஸுக்கோ இல்லை எம்ஜிஎம்க்கோ காவேரிக்கோ நேராக போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய டாக்டரோடைய உங்களுக்கு வந்து டெலிமெடிசின் ஃபெசிலிட்டி அந்தந்த ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதோட இதில் பெரிய வசதி என்னன்னா, நம்ம வீட்லேருந்து பண்ணும்பொழுது இது கஷ்டம். ஏன்னா டாக்டர்கிட்ட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நமக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்ப முடியாது. ஆனால் எங்களுடைய டெலிமெடிசின் சென்டர்லேருந்து நர்ஸு கூட இருப்பாங்க. நர்ஸு கூட இருக்கும் பொழுது நாம் இங்கேயே உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து, பிபி எடுத்து, பல்ஸ் எடுத்து, இசிஜி ஒன்னா இசிஜி எடுத்து, அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் இது பார்த்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம இங்கேருந்து டாக்டர் காமிச்சிட்டு அவங்க அங்கேருந்து பார்த்து நமக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 10க்கு 8லேருந்து 9 தரம் நம்ம வந்து டாக்டர் நேராக போய் பார்க்க வேண்டிய அந்த தேவைகள் கம்மியாயிடும். ஒரு சில சமயத்தில் நேராக பார்க்க வேண்டிய வரும், அது நம்ம போய் தான் ஆகணும். அதுக்கும் நம்ம ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வி ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் டெக்னாலஜி டு கேர், ஸோ தட் ஏன்னா நம்ம டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய வி ஆர் யூசிங் த ஃபியூச்சர் டு டேக் கேர் ஆஃப் த ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய கடந்த காலத்தை பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார்? இது வந்து முதல்ல 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருங்க. ஃபர்ஸ்ட் எண்ட் யூசர், இப்போ அவங்களே யூஸ் பண்ண போறாங்க, இதர் பெரியவர்களோ இல்லை அவங்களுடைய மகன் மகள், இவங்க வந்து அவங்க யூஸ் பண்றதுக்காக வாங்குறது. திஸ் இஸ் எண்ட் யூசர் இன்வெஸ்ட்மெண்ட். அது அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய பெனிஃபிட் வந்து அதோட யூசேஜ். ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது அதை அவங்க அனுபவிக்கிறாங்க, அதோட யூசேஜ் இருக்கு, அது யூட்டிலிட்டி இருக்கு, அது அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய பெனிஃபிட். அதை தவிர நீங்க வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இப்போ நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, எஸ்பெஷலி என்ஆர்ஐஸ் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அப்ராட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மி, வட்டி எல்லாம் கம்மி. ஸோ அவங்க அந்த காசெல்லாம் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கலி உங்களுக்கு வந்து ஷேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஏன்னா அதெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்திங்கிறதுனால. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு விலை கீழே போகாது, மேலே ஜாஸ்தியாக போகாமல் இருக்கலாமே தவிர அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும், சேஃப்டி இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, தி இன்வெஸ்ட் இன் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். இப்போ ரியல் எஸ்டேட்லேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கடைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பிறகு உங்களுக்கு வந்து இப்போ மால்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஹெல்த் கேர், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை தவிர இப்போ ஆஃபீஸ் ஸ்பேஸ் வாங்கி அதை வாடகை பண்ணுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை தவிர பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை வாடகைக்கு விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5% 5% வந்து இதுல கிடைக்கும், மெட்ரோபாலிட்டன்ஸ் ஏரியாவில் கிடைக்கும். மெட்ரோபாலிட்டன் ஏரியா இல்லாமல் Tier 2 சிட்டிஸ்லாம் போயிட்டீங்கன்னா 3% 3.5% வரைக்கும் தான் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ல. அதுல ப்ராப்ளம் என்னன்னாக்க, நீங்க ஆக்டிவா இருக்கணும் அதை மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, நீங்க கண் கொத்தி பாம்பா அதை பார்த்துட்டு இருக்கணும், அதோடைய வேர் அண்ட் டயர் ஜாஸ்தி.
ஏன்னா யூஸ் பண்றாங்கனாக்கா அவங்க காலி பண்ணிட்டு போகும்பொழுது கம்ப்ளீட்டா ரன் டவுன் ஆயிடும் அந்த இடம், திருப்பி ஷெல் லெவலுக்கு வந்துடும், திருப்பி நீங்க ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதோடைய வேர் அண்ட் டேர் ஜாஸ்தி. ரெசிடென்ஷியலில் உங்களுக்கு வந்து வேர் அண்ட் டேர் கம்மி. ஸோ நீங்கள் வந்து சேஃப்டி பரவாயில்ல, ப்ராப்பர்ட்டி நல்லா ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுலேயும் அடுத்த லெவல் தான் உங்களுக்கு வந்து சீனியர் லிவிங். இப்போ சீனியர் லிவிங்கில் வந்து ரெசிடென்ஷியலில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து வேர் அண்ட் டேர் கம்மி. ஏன்னா வயசானவங்க ஒருத்தரோ 2 பேர் இருந்தாங்க, அந்த வீட்டை என்ன பண்ணிட போகிறாங்க, வீடு முழுக்க ஆணி அடிக்க போகிறது இல்லை, வீடு முழுக்க பென்சில் கிரையான்ஸ் வச்சு கிறுக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு 5 வருஷம் ஆனாலும் வீடு நீங்கள் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ கடைசியில் காலி பண்ணும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது சரி எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்ரேட்டர் ஆர்கனைசேஷன் தான் அதை மெயின்டைன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ணும்போது அந்த மெயின்டெனன்ஸ் லெவல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் வெரி வெல் மெயின்டைன்டு, வேர் அண்ட் டேர் வித் அ வெரி வெரி லோ வேர் அண்ட் டேர் இன் அ சீனியர் லிவிங் கம்யூனிட்டி. ப்ளஸ் நார்மலாக உங்களுக்கு 2% 2.5% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியலில் ரெண்டல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் சீனியர் லிவிங்கில் கமர்ஷியல் லெவலுக்கு 5% உங்களுக்கு ரெண்டல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, இப்போ யாராவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கனாக்கா, அதாவது ரெண்டல் ரிட்டர்ன் கோசம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா, த பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட் இஸ் ஒன்லி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். ஏன்னா உங்களுக்கு கமர்ஷியலில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ், ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், கமர்ஷியலில் இருக்கிற அப்ரிசியேஷன் கிடைக்கும், ரெசிடென்ஷியல்ல இருக்கிற லோ வேர் அண்ட் டேர் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் அட் அ ஹையர் லெவல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே கம்பைனா இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் தான். ஃபார் எனி இன்வெஸ்டர்ஸ் ஐ வுட் சே யூ இன்வெஸ்ட் இன் சீனியர் லிவிங், யூ இன்வெஸ்ட் இன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். வி கிவ், இப்போ நாங்கள் வந்து ரெண்டல் கேரண்டி கொடுக்குறோம். ஓகே, ஏன்னா எங்களுக்கு ரெண்டல் எடுக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால நீங்க சைன் அப் பண்ணி நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கினா போதும், ரெண்டல் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. சென்னையில இப்போ கரண்ட்லி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வண்டலூர், கண்டிகை அண்ட் போரூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை டைரக்டா சைட் விசிட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.